திருமணம் முடிந்து ஒழுங்காக குடும்பம் நடத்தினாலும் கோபால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. தன் மனைவி ரஞ்சனி மீது அவனுக்குச் சந்தேகம். தான் வேலைக்குப் போய் வீட்டிலில்லாத சமயம் ரஞ்சனி மீண்டும் பழைய வாழ்க்கைக்குப் போயிருப்பாளா? போகின்றாளா? போகமாட்டாளென்று என்ன நிச்சயம்? நடக்க வாய்ப்புண்டு. ருசிகண்ட பூனை கண்டிப்பாக நிற்காது. அப்படி நடந்திருந்தால் நினைக்கவே அவனுக்கு நெஞ்சு நடுங்கியது. என்றும் போல் இன்றும் அவனுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. புரண்டு படுத்தான். எவ்வளவு நேரம் அப்படி வெறுமென புரள முடியும்? எழுந்து அமர்ந்தான். பக்கத்தில் இவன் அவஸ்தை புரியாமல் ரஞ்சனி கோரை பாயில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். கோபாலுக்கு தன் மனப்புழுக்கத்திற்கு எங்காவது சென்று வர வேண்டும் போல் தோன்றியது. குடிசைக் கதவை திறந்து வெளியே வந்து உருக்களித்துவிட்டு நடந்தான். திருவிளக்குகள் இருட்டில் விழித்து நெட்ட நெடுமரங்களாக அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நின்று கொண்டிருந்தன. இவன் சாலையை விட்டு விலகி இருட்டை நோக்கி நடந்தான். மனம் பின்னோக்கிச் சென்றது. சிறு சிறு திருட்டு, வழிப்பறி, ஜேபடி என்று அவ்வப்போது சிறை சென்று திரும்பியுள்ளவனின் வாழ்க்கை போக்கையே மாற்றி அமைத்தது அந்த ஜெயிலர் ஜெயராமன்தான். அவர் எல்லோருக்கும் நல்லவர். கைதிகளிடம் ரொம்ப அன்பானவர். முரட்டுக்காரன்கூட அவரிடம் யோக்கியமாகவும் பவ்வியமாகவும் நடப்பான். அப்படிப்பட்டவருக்கு கோபாலை ரொம்ப பிடிக்கும். இவனுக்கும் அவரை பிடிக்கும். வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை இப்படி வீணடித்துக் கொள்கிறானே என்கிற கவலையில் தினமும் இவனுக்கு நிறைய புத்திமதிகள் கூறினார். இவன் கடைசி முறையாக விடுதலையாகும் சமயத்தில் சொன்னவைகள்தான் முத்தாய்ப்பு. கோபால், வாழ வேண்டிய வயசுல நீ சிறை ஜெயில்னு உன் வாழ்க்கையை ரொம்ப கெடுத்துக்கிறே. நீ திருந்தி யோக்கியமா வாழலாம். திருமணம் முடித்து மனைவி, பிள்ளை என்று குடும்பமாக கூட இருக்கலாம் என்று சொன்னார். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார். எனக்கு கூட திருந்தி வாழணும்னு மனசு நிறைய ஆசை. ஆனா பொண்ணு யார் குடுப்பாங்கங்கிறதுதான் யோசனை என்று சொல்லி நிறுத்தினான். அவன் மனதிலுள்ளதை முழுவதுமாக கொட்டட்டும் என்று மெளனமாக அவன் முகத்தையே பார்த்தார். சார், எனக்கு இப்படி திருட்டு ஜேப்படி செய்ய மனசே இல்லை. என் அம்மா எவனுக்கோ என்னை கருவாய் வாங்கி அனாதையாக பெத்து போட்டுட்டு போன காரணம் பசிக்கொடுமை. வாழ வழி தெரியாம திருட்டு ஜேப்படின்னு பாதை மாறினேன். என்னை எடுத்து வளர்த்தவனும் அவன் நிலைமை என்னை இப்படி பழக்கிட்டு போயிட்டான். இத்தினி வயசு வரைக்கும் இப்படி வாழ்ந்தவன் இப்போ நான் யோக்கியமா வாழப் போறேன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? அப்படியே ஏத்துக்கிட்டாலும் இந்தா என் பொண்ணை புடிச்சு ஒழுங்கா வாழுன்னு சொல்லுவாங்களா சொன்னான். இவன் திருந்தி வாழ ஆசைப்படுகிறான் என்பதை உணர்ந்த ஜெயராமுக்கு மகிழ்ச்சி. பொண்ணு இருக்கு, ஆனா அவளை ஏத்துக்க உனக்கு மனகவரணம் இழுத்தார். இப்போது கோபால் அவரை திகைப்பாய் பார்த்தான். பேர் ரஞ்சனி. விபச்சாரம் தொழில். அவளும் உன்னைப்போல் அனாதை. வாழ வழி தெரியாமல் வைத்து பிழைப்புக்கு விபச்சாரத்தை ஏத்துக்கிட்டாள். கோபால், ஆண் உடல் வலிமை, மனபலம் இருப்பதால் திருட்டு ஜேப்படின்னு போறான். பொண்ணுக்கு அது இல்லாத குறை. இந்த வழிக்கு போறாள். மத்தபடி எந்த பொண்ணும் இப்படித்தான் வாழ்வேன்னு சபதமேத்துக்கிட்டு விரும்பிப் போறது கிடையாது. அதே விடு. இப்போ அந்த ரஞ்சனி மகளிர் மறுவாழ்வு இல்லத்துல இருக்காள். உன்னைப்போல அவளுக்கும் இப்போ திருந்தி வாழணும்னு ஆசை. நல்ல ஆண் துணை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாள். நீ மனசு வைச்சா அவளை திருமணம் முடிக்கலாம் சொன்னார். கோபால் பேசவில்லை. கோபால், நீயும் தப்பு செஞ்சவன், அவளும் குற்றம் புரிந்தவள். இப்போ உங்க மனசுங்க ரெண்டும் ஒரே திசையில் பயணம். தாராளமா ஜோடி சேரலாம் நிறுத்தினார். இவன் இன்னும் பதில் சொல்லாமல் அவரை மௌனமாக பார்த்தான். கோபால், நீ பேசாமலிருக்கிறதை பார்த்தால் இதுல உனக்கு விருப்பமில்லேன்னு என் மனசுக்கு படுது. உன் குறை, நிறை, குழப்பத்தைச் சொன்னால் நான் சரியான விளக்கம், புத்திமதி சொல்வேன் பார்த்தார். 2 பேருமே யோக்கியமில்லை. தப்புக்கு தப்பு சரியாயிடும். நாங்க மனமுடிக்கிறதை பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா சரிப்படுமாங்கிறதுதான் யோசனை. நாங்க வெளியில ஜோடியாய் போனால் மக்கள் எங்க 2 பேரையும் பழைய நினைப்போடதானே பார்ப்பாங்க. தன் மனதில் பட்டத்தைச் சொன்னான். சரியான கேள்வி. மக்கள் அப்படித்தான் பார்ப்பாங்க. நாமதான் அதைப் பத்தி கவலைப்படாம ஒதுக்கி நெஞ்சு நிமிர்த்தி நடக்கணும். எவனாவது நம்பன் பழமைக்கு வாங்கன்னு அழைச்சா முடியாதுன்னு திருப்பி அனுப்பணும். அவங்க வற்புறுத்தலை தட்ட மீற முடியலைன்னா
நீங்க இவங்களை எல்லாம் விலக்கிட்டு பரிச்சயமில்லாத இடத்துக்கு போய் எந்த தொந்தரவும் இல்லாம நினைச்சபடி யோக்கியமா வாழலாம் சொன்னார். கோபாலுக்கு அந்த யோசனை பிடித்திருந்தது. முகம் கொஞ்சம் தெளிவடைந்தது. சார், ஒரு சின்ன சந்தேகம். கோபால் ஜெயராமை கெஞ்சலாக பார்த்தான். சொல்லு. இவரும் அவனை கூர்ந்து நோக்கினார். சார், என் தோஸ்த் ஒரு கதை சொன்னான். இதே மாதிரி பெண்கள் மறுவாழ்வு இல்லத்துல இருக்கிற பெம்பொருத்தி என்னை போல் இருக்கிறவனை கல்யாணம் முடிச்சிருக்கான். உங்களைப் போல நல்ல மனசுள்ள ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். திருமணம் முடிச்சு அடுத்த நிமிஷம் வெளியே வந்த அவள், அந்த இல்லத்துல இருக்க பிடிக்காமதான் உன்னை கட்டிக்கிறதா சொல்லி வெளியே வந்தேன். எனக்கு விபச்சாரம்தான் பிடிச்சிருக்கு. அந்த வழியே நான் போறேன். நீ போன்னு சொல்லியிருக்காள். இதேபோல நீங்க சொல்ற ரஞ்சனியும் இப்படி தப்பிக்க நினைச்சிருந்தா என்ன பண்றது கேட்டான். ஒன்னும் பண்ண முடியாது. அவங்கவங்கள் வழியே அவங்கவங்க பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆனா கோபால், அங்கே வெளியேறுகிறவங்க பெரும்பாலும் இப்படி பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதில்லே. அந்த இல்லத்துல விபச்சாரம் குற்றம், கேவலம், எய்ட்ஸ் வந்து உயிருக்கு ஆபத்துன்னெல்லாம் புத்திமதி சொல்றாங்க. மேலும் இவங்க எவரையும் நம்பி வாழாமல் தன்னம்பிக்கையாக வாழணுங்கிறதுக்காக இந்த பெண்களுக்கு தையல், பூ வேலைப்பாடுன்னு நிறைய வேலைகள் சொல்லிக் கொடுங்கிறாங்க. ஆகையினால் இப்படி போறதுக்கு வாய்ப்பு கம்மி. ரஞ்சனி கூட அப்பளம், ஊறுகா தயாரிக்கிற தொழில் கத்திருக்காள். நீங்க திருமணம் முடிச்சு வெளியே வந்தால் உனக்கு கண்டிப்பாய் உதவியாயிருப்பாள் சொன்னார். கோபால் மனம் இப்போது சுத்தமாக தெளிந்தது. உங்கள் விருப்பம். எனக்குச் சம்மதம். ஏற்பாடு பண்ணுங்க சார். தன் சம்மதத்தை தெரிவித்தான். நல்ல உள்ளம். ஜெயராம் முன்பே பேசி வைத்திருப்பார் போல. கோபால் விடுதலையாகி அடுத்த நிமிடமே அவருடன் சென்று ரஞ்சனியை கைப்பிடித்து திரும்பினான். முதலிரவில் கணவன், மனைவி இருவரும் தங்கள் கடந்த கால வாழ்க்கையைப் பற்றி ஒளிவுமறைவில்லாமல் பேசினார்கள். கோபால் ரிக்ஷா இழுத்து சம்பாதித்து வர ஒழுங்காக குடும்பம் நடத்தினார்கள். ஆனால் இவனுக்குத்தான் கொஞ்ச நாளையில் புத்தி மாறியது. இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ என்று குரங்கு புத்தி தன் வேலையைக் காட்டியது. விளைவு. தினம் அவனுக்குள் உறுத்தல். உறக்கம் பிடிக்கவில்லை. கோபால் கால் போன போக்கில் நடந்தான். இந்த உறுத்தல் அவஸ்தைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது, எப்படிக் கண்டுபிடிப்பது, யார் புரிய வைப்பது என்று கேள்விகள் எழுந்தன. விடை தெரியாமல் விழித்து ஒரு முடிவிற்கும் வர முடியாமல் திரும்பினான். வீட்டை நெருங்க கதவில் கை வைக்கப் போனவன் காதில் வேணாம், கிட்டே வராதே, மனைவியின் எச்சரிக்கை குரல். அதிர்ந்து திடுக்கிட்டு கதவிடுக்கு வழியே திரும்பி பார்த்தான். சிம்னி விளக்கு வெளிச்சத்தில் ஒரு ஆள் ரஞ்சனியை நெருங்கிக் கொண்டிருந்தான். பின்வாங்கிக் கொண்டிருந்த ரஞ்சனி அதோடு நிறுத்தாமல், இதோ பார், நான் அன்னைக்கு விபச்சாரி கெட்டவள். உன் இஷ்டத்துக்கு வந்து போனேன். ஆனா இன்னைக்கு நான் யோக்கியமானவள். அது மட்டுமல்லாமல் ஒரு புருஷனுக்கு பொஞ்சாதி. எந்தச் சூழ்நிலையிலேயும் தொட்டு தாலி கட்டியவனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அது தப்பு. இதோ பார் தாலியை. மவனே, இதையும் மீறி நீ என்கிட்டே நெருங்கினே. உன்னை கடித்து தப்பிக்கிறதை விட எனக்கு வேற வழி இல்லை என்றவாறு சடக்கென கட்டையை உருவி பத்திரகாளியாக நின்றாள். பார்த்த கோபாலுக்கே ரஞ்சனியை பார்க்க பயமாக இருந்தது. நெருங்கியவனோ அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் ஆடி முகம் வெளிரி நின்றான். அடுத்த கணம் பின்வாங்கி வெளியேறி இருட்டில் மறைந்தான். மறைந்திருந்து இதை கவனித்த கோபாலுக்கு உறுத்தல், குழப்பமெல்லாம் போன இடம் தெரியவில்லை. தெளிவாக உள்ளே நுழைந்தான். கணவனை கண்ட ரஞ்சனி தாய்மடி கண்ட கண்டாய் மாறி ஓடிவந்து இவனை இருக்க அணைத்து விசும்பினாள். ஒன்னும் கவலைப்படாதே, நான் என்னக்கும் துணையாய் எப்போத்தும் உன் கூட இருப்பேன் என்று கோபால் அவள் முதுகை ஆதரவாய் தட்டி அணைத்தான். இவனுக்குள்ளும் கண்ணீர் ஊற்றெடுத்து ஆனந்த கண்ணீர் அவர்களின் மாறுபட்ட பாதை நேர்கோட்டில் சங்கமித்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.